எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் எதை பற்றி படிக்க போகிறோம்னா ஃபோர்ஸஸ், ஃபீல்ட்ஸ் அண்டு பொட்டன்ஷியல் அரைசிங் ஃப்ரம் ஸ்டாட்டிக் சார்ஜில் இருந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத பற்றி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம 11th படித்த நமக்கு தெரிஞ்ச ஃபோர்ஸஸான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டென்ஷன், ஃப்ரிக்ஷன் அண்டு நார்மல் ஃபோர்ஸ் இதெல்லாம் இண்டிபெண்ட் டு ஈச் அதர் அப்படின்னு நியூட்டன் நினைச்சார் ஆரம்ப காலத்தில். பட் கிராவிட்டி தவிர டென்ஷன் இன் தி ஸ்ட்ரிங், நார்மல் ஃபோர்ஸ் ஃப்ரம் தி சர்ஃபேஸ், ஃப்ரிக்ஷன் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னென்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி ஆட்டம்ஸ்னால் இது எல்லாமே உருவாகுது. அது எப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம். இங்கே கையில் இழுக்கிறாங்க இல்லையா, இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் எதனால் உருவாகுது அப்படின்னா இந்த கையில் இருக்க ஆட்டம்ஸ்க்கும் அந்த கயிறில் இருக்கிற ஆட்டம்ஸ்க்கும் இடையில எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்ட்ராக்ஷன் காரணமாக இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் உருவாகுது. இந்த டேபிள் மேலே இந்த புக் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல என்னென்னா நார்மல் ஃபோர்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா இந்த புக்கில் இருக்க ஆட்டம்ஸ்க்கும் இந்த டேபிளில் இருக்க ஆட்டம்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்ட்ராக்ஷன் காரணமாக இந்த நார்மல் ஃபோர்ஸ் உருவாகுது. இந்த பால் இந்த சர்ஃபேஸில் மூவ் ஆகும் பொழுது இந்த பாலில் இருக்க ஆட்டம்ஸ்க்கும் இந்த சர்ஃபேஸில் இருக்க ஆட்டம்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்ட்ராக்ஷன் காரணமாக இந்த ஃப்ரிக்ஷன் உருவாகுது. ஆக மொத்தமாக எலக்ட்ரோ மேக்னட்டிக் இன்ட்ராக்ஷன் மூலயமா தான் இந்த 3 ஃபோர்ஸும் க்ரியேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க ஆட்டம்ஸும் இன்னொரு ஆப்ஜெக்டில் இருக்க ஆட்டம்ஸும் ஒன்றோட ஒன்று டச் ஆகி இருக்கும் பொழுது நம்மளுக்கு சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சார்ஜஸ் ரெஸ்ட்லேயே இருக்கிறனால இதை ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் பற்றி படிக்கிறனால இந்த லெசனை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸ்டாட்டிக் சார்ஜ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சார்ஜஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். பை கண்டக்ஷன், பை இண்டக்ஷன் அண்டு ஃப்ரிக்ஷன் இந்த 3 மெத்தடில் சார்ஜஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். நம்ம புக்கில் ஃப்ரிக்ஷன் அதாவது ரப்பிங் மூலயமா சார்ஜஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறத கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஆம்பர்ங்கிற மரத்தண்டை அனிமல் ஃபெர் அதை விலங்கு முடியல ரப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆம்பர்ங்கிறது ஸ்மால் பீசஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்டு டஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. கிளாஸ் ராடை சில்க் கிளாத் கூட ரப் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ராடுங்கிறது ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா ரப்பிங்க்கு அப்புறம் தான் நடக்குது. அப்போ ரப்பிங்க்கு அப்புறம் இந்த கிளாஸ் ராடாக இருக்கட்டும் இந்த ஆம்பராக இருக்கட்டும் சார்ஜ்டு ஆப்ஜெக்டாக மாறி இருக்குது. அதாவது சூட்டபிள் மெட்டீரியலுக்குள்ளே ரப் பண்ணும்பொழுது அது சார்ஜ்டு ஆப்ஜெக்டாக மாற்ற முடியும். அந்த ஃப்ரிக்ஷன் அப்போ என்ன நடந்திருக்குங்கிறத இந்த அனிமேஷன் மூலிமா பார்க்கலாம். இங்கே ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கிட்டாங்க, அது சில்க் கிளாத் கூட ரப் பண்ணுறாங்க. இங்கே கிளாஸ் ராடில் இருந்து எலக்ட்ரான் சில்க் கிளாத்தை நோக்கி மூவ் ஆகுதை பார்க்க முடியுது. யார் எலக்ட்ரானை கொடுத்தாங்களோ அவங்க பாசிட்டிவ், இப்போ கிளாஸ் ராட் பாசிட்டிவ், சில்க் கிளாத் நெகட்டிவாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எபோனேட் கூட ஃபெர்ரை ரப் பண்ணுறாங்க. இப்போ ஃபெர்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எபோனேட்டை நோக்கி போகுது. இப்போ ஃபெர்ரு பாசிட்டிவ் சார்ஜாகவும் எபோனேட் நெகட்டிவ் சார்ஜாகவும் மாறுறது நம்ம பார்க்க முடியுது. நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் படி ஃபெர்லேருந்து எலக்ட்ரான் போனனால ஃபெர் பாசிட்டிவ் சார்ஜாகவும் ஆம்பர் நெகட்டிவ் சார்ஜாகவும் மாறிடுச்சு. கிளாஸ் ராட்லேருந்து எலக்ட்ரான் போனனால கிளாஸ் ராட் பாசிட்டிவ் சார்ஜாகவும் சில்க் கிளாத் நெகட்டிவ் சார்ஜாகவும் மாறிடுச்சு. இந்த டயக்ராமில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சார்ஜ்டு கிளாஸ் ராடு கூட இன்னொரு சார்ஜ்டு கிளாஸ் ராடை கொண்டு போகும்பொழுது 2 ரிப்பல் ஆகுது, ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு சார்ஜ்டு ரப்பர் ராடு கூட இன்னொரு சார்ஜ்டு ரப்பர் ராடு கொண்டு போகும்பொழுது ரெண்டுமே ரிப்பல் ஆகுது, ஏன்னா ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட்டு, ஒரு சார்ஜ்டு கிளாஸ் ராடையும் ஒரு சார்ஜ் ரப்பர் ராடையும் பக்கத்தில் கொண்டு போகிறாங்க. ரெண்டும் அட்ராக்ட் ஆகிறத பார்க்க முடியுது, ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜ். இதுலேருந்து ஒரு முடிவுக்கு வரும், லைக் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். இந்த விஷயத்தெல்லாம் வச்சு
18th செஞ்சுரியில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஒரு முடிவுக்கு வரார். 2 கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். 19th செஞ்சுரியில் ஜே தாம்சன் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் 20th செஞ்சுரியில் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். ஆட்டம்ஸ் ஆர் மேட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜான எலக்ட்ரான், பாசிட்டிவ் சார்ஜான புரோட்டான், ஜீரோ சார்ஜான அதாவது நியூட்ரல் சார்ஜான நியூட்ரான்ஸ்னால் ஆனதுங்கிறது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் தன்னை எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். அது எப்படின்னா, அந்த பொருளில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எண்ணிக்கையும் புரோட்டான்ஸ் எண்ணிக்கையும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஹேர், உல்லன், நைலான் இந்த மாதிரி பொருட்களில் உள்ள எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதாவது கம்மி எனர்ஜியை கொடுத்தாலே அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். இந்த ரிமூவ் ஆன எலக்ட்ரானை தான் நம்ம ஸ்டாட்டிக் சார்ஜ்னு சொல்கிறோம். அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்குது. அது கம்பளியால் எடுத்து அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும் பொழுது கம்பளியில் உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான் ஈஸியாக பிளாஸ்டிக் சேருக்கு மூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கக்கூடிய சேரில் தான் நம்ம கால் கிரவுண்டில் படாமல் உட்காந்துருக்கோம். இப்போ யாராவது வந்து நம்மளை டச் பண்ணும் பொழுது இந்த எலக்ட்ரான்ஸ் இதான் சான்ஸ்ன்னு சொல்லி கிரவுண்டுக்கு போகிறத பார்க்க முடியுது. இந்த சேரில் பில்டப் ஆன மாதிரி வேறு எந்த ஒரு பொருளையும் சார்ஜ் பில்டப் ஆனால் அதை நம்ம ஸ்டாட்டிக் சார்ஜ்னு சொல்கிறோம். இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரப்பிங்கில் அதாவது ஃப்ரிக்ஷன் மூலயமா சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஒன் ஆப்ஜெக்ட்லேருந்து அனதர் ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரி ரப்பிங் மூலயமா சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் இதை ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேபிள் புக்கில் இல்லை, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம். இங்கே மேலே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லாம் ஈஸியாக எலக்ட்ரானை வெளிவிடும். கீழே இருக்க ஆப்ஜெக்ட்லாம் ஈஸியாக எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும். அதாவது மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ், கீழே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ்.